கிளைமாக்ஸ் சாங் சவால் பாட்டு எழுதும்போது எனக்கு அந்த டியூனை கேட்டதுக்கப்புறம் எனக்கு அதில் கையை வைக்கவே பயமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது டியூன் கேட்கும்போது. சரி, இதுக்கு என்னடா நியாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதுனது தான் சவால் இந்த பாட்டு. பயங்கர எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. அதே மாதிரி ஊஞ்சலா ஊஞ்சலான்னு ஒரு பாட்டு வரும், சித்ஸ்ரீராம் பாடியிருப்பார். அந்த டியூனை கேட்டதுக்கப்புறமும் எனக்கு 2 நாளாக வந்து அதை எழுதவே மனசு இல்லை. நம்மளா டியூனாகவே அவ்வளோ ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்குது, இதில் நம்ம வார்த்தை போட்டு கலாமலான்னு பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் அந்த 2 நாள் பயம் வந்து என்னைய ரொம்ப பர்ஃபெக்டாக அதை எழுத வைக்கும். சில பாட்டு கேட்டவுடனே எழுதுவேன். இப்போ நீங்கள் ஷான் ரோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காருவோம், ஒரு 1 ஹவரில் பாட்டு முடிச்சுட்டு ஐயா டீ சாப்பிட போகலாமா அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு நாங்கள் வந்துட்டோம் 2 பேருமே. அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ நாங்கள் வந்து முன்னாடியே பண்ண மாதிரியும். டைரக்டர் ஒரு வேளை பார்த்தாருன்னு வைங்களேன், இவனுங்க 2 பேரும் முன்னாடியே பாட்டு எழுதி பண்ணிட்டு நம்ம வரும்போது நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே தோணும், எங்களுக்கே தோணும் அது. ஆனால் அப்படி இல்லை, அது ஈஸியாக எங்களுக்குள்ளே நடக்குது. அதான் நான் சொன்னேன்ல, அந்த காம்போ வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன ட்ரஸ்ட் பண்ணுவார், நான் அவர் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு இதுதான் நினைக்கிறேன் கிஃப்ட் ரிசல்ட்டாக நான் பார்க்குறேன்.